அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியானவர் உருவமற்றவர். நம்முடைய ஊனக்கண்களால் அவரை பார்க்கவே முடியாது. ஆனால் அகக்கண்களால் அவரை பார்க்கலாம். மனித இயல்பு கொண்ட உடல் இருப்பது போல ஆவிக்குரிய உடலும் உண்டு. ஊனக்கண்களால் பரிசுத்த ஆவியானவரை நாம் காண முடியாது. ஆனால் ஆவிக்குரிய கண்களால் நாம் பரிசுத்த ஆவியானவரை பார்க்க முடியும். நாம் ஜெபிக்கும் பொழுது, தூய ஆவியினுடைய அபிஷேகத்திலே நிரம்பி இருக்கும் பொழுது, நம்முடைய அகக்கண்கள் திறக்கப்பட, பரிசுத்த ஆவியானவரை தரிசனத்திலே நாம் காணலாம். அவர் கொடுக்கின்ற அபிஷேகத்தை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். தூய ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்குள் இறங்கி வந்துவிட்டால், அவர் கொடுக்கின்ற கொடைகள், வரங்கள், கனிகள் இவை எல்லாவற்றையும் நாம் நிரம்ப பெற்றுக்கொள்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நாம் அறியாத ஒருவரிடமிருந்து கொடைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்கள் தூய ஆவியாரை பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவது நிச்சயம் நிச்சயம் சாத்தியமான காரியமே அல்ல பிரியமானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய